அது கிட்டத்தட்ட சரியா தெரியல, ஒரு 32-33 வருஷம் இருக்கும். இது நான் ஆரம்ப காலத்தில் சென்னையில் எடுத்த முதல் ஈஷா யோகா நிகழ்ச்சிகளில் ஒன்று. காலை செஷனில் கலந்துக்கிட்ட ஒருத்தர் அவருடைய மகளுடைய எதிர்காலத்தை பற்றி ரொம்பவும் கவலைப்பட்டார். அப்போது எக்ஸாம் வேற நெருங்கி வருது, பொண்ணு படிப்பில் கவனம் வைக்க மாட்டேங்கிறாளே, அதனால் அவளுடைய எதிர்காலம் என்னாகுமோ அப்படியெல்லாம் ரொம்ப கவலைப்படுறாரு. நான் கேட்டேன், உங்கள் பொண்ணுக்கு என்ன வயசு? அவர் சொன்னார், 4 வயசு. நான் சொன்னாட, முட்டாளே, உனக்கு குழந்தை வச்சுக்கிறதுக்கு தகுதி இல்லை. 4 வயசு சின்ன பொண்ணு, அவளுடைய எதிர்காலத்தை பற்றி நீ கவலைப்படுற? அவள் ஹோம்ஒர்க்கை ஏன் பண்ண மாட்டேங்கிறா? அவள் படிப்பில் கவனம் செலுத்துறதே இல்லை. அவள் சரியாக மேத்ஸ் கற்றுக்க மாட்டேங்கிறா. 98 மார்க்கு தான் வாங்குறா. இன்னும் 2% வாங்காமல் விட்டுட்டா. நான் சொல்கிறேன், இதெல்லாம் முட்டாள்தனம். நீங்கள் சாதிக்க முடியாததை அவ சாதிக்கணும்னு நினச்சி உங்கள் குழந்தைகளுடைய வாழ்க்கையை துயரமாக்கிடாதீங்க. அவங்க உங்கள் மூலமாக வந்திருக்கிறாங்க, உங்ககிட்ட இருந்து வரல. உங்கள் மூலமாக இன்னொரு உயிர் வந்திருக்குதுங்கிறது ஒரு பாக்கியம். எப்பவும் அந்த பாக்கியத்தை மதித்து உங்களால் என்ன சிறப்பாக செய்ய முடியுங்கிறத பாருங்கள். நீங்கள் பாஸும் இல்லை, அவங்க உங்கள் உடமையும் இல்லை.